மாம்பழ சின்னத்தில் போட்டியிடும் சனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்த இனம் தெரியாத வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியதில் வேட்பாளரின் தந்தையார் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்புத்துறை நெழுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள சனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டின் மீது நேற்று இரவு 8 மணியளவில் அத்துமீறி உள்நுழைந்த வன்முறை கும்பலொன்று வேட்பாளரின் வசந்தராஜின் தந்தையாரான புவனேஸ்வரன் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியதில் அவர் தலையில் கடுமையான காயங்களுக்குட்படுத்தப்பட்டார். அந்நிலையில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் சைக்கிள் மீதும் தாக்குதல் நடத்தி சேதப்படுத்திய வன்முறை கும்பல் அயல் வீட்டின் மீதும் தாக்குதல்களை நடத்திவிட்டு அவ்வீட்டில் வசிக்கும் இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலில் இளைஞரொருவர் கையில் காயமடைந்த நிலையில் காயத்துக்குள்ளான இருவரும் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலை நடத்திய வன்முறை கும்பல் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ் நகர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் சம்பவமானது ஜனநாயக முறையில் அரசியல் பணியில் ஈடுபடும் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் வேட்பாளர் வசந்தராஜை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் தாக்குதல் நடத்தப்பட்ட வேளை குறித்த வேட்பாளர் வீட்டில் இல்லாத காரணத்தினால் அவரது தந்தையார் தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்ப முடிகிறது. வேட்பாளர் வசந்தராஜின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது அரசியல்வாதிகளின் இருப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளதோடு அனுரவின் ஆட்சியில் வாழ்வெட்டு கலாச்சாரம் கையோங்கி இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் அம்பலப்படுத்தி இருக்கிறது.